ஹலோ, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி டாபிக் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, தொழில் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி டாப்பிக்கில் பேச போகிறேன். எனக்கு தெரிஞ்ச வகையில் தொழில் அப்படின்னாக்க ரெண்டு தாங்க. ஒன்று உற்பத்தி, இன்னொன்று விற்பனை. உற்பத்தி கூட ஈஸியாக பண்ணிடுவாங்க. அந்த விற்பனைங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அதுக்குள்ளே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அது இப்போ நமக்கு தேவையில்லை. அப்போது மனிதர்கள் எப்படி ஆண் பெண் அப்படின்னு இருபாலர் இருக்கிறாங்களோ அதே போல் தான் அந்த தொழில் இருக்குது. ஒவ்வொரு தொழிலும் உருவாக்கப்படுறது யாருக்காக அப்படின்னா, கடைசியில் அது போய் மக்கள்கிட்ட தான் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அந்த தொழில் உருவாக்கப்படுது. அப்போது நாம் எதுக்கு அந்த தொழிலை பற்றி இந்த நேரத்தில் பேசுகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு தொழில் உருவாக்கி வச்சுருந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் என்ன பண்ணோம், உங்கள் சந்ததிகளுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த தொழிலை அவங்க கீழே ஒப்படைச்சிட்டு போகலாம். அதன் மூலயமா அவங்களுடைய வருமானத்தையும் வாழ்வாதாரத்தையும் அவங்க மேம்படுத்திக்க முடியும். என்ன தான் நீங்கள் ஒரு பேங்க்கில் ஒரு மேனேஜராகவோ, இல்லை ஒரு கம்பெனியில் ஒரு ஹெச்ஆராகவோ, இல்லை ஒரு டீம் லீடரு, இல்லை எதேதோ வெவ்வேறு துறைகளை நீங்கள் வேலை செஞ்சாலும் கூட நாளைக்கு அந்த வேலையை என்ன பண்ண முடியாது, உங்கள் சந்ததிகளுக்கு நீங்கள் அப்படியே கொடுக்க முடியாது. நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான் அந்த வேலை. உங்களுக்கு பிறகு அது இன்னொருத்தருக்கு சொந்தம். ஆனால் தொழிலுங்கிறது அப்படி கிடையாது. நீங்கள் இன்றைக்கி உருவாக்கி வைக்கிற ஒரு தொழில் அது படிப்படியாக வளரும் போது ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி நாளைக்கு வளரும். அதில் உங்கள் சந்ததிகள் நான் சொல்லும் போது உங்கள் பையன் இருக்கலாம், நாளைக்கு உங்கள் பேரன் இருக்கலாம். இப்படி நீங்கள் எல்லாருமே ஒரு நிழலில் என்ன பண்ண முடியும், நீங்கள் அதன் ஒரு வருமானத்தை உருவாக்க முடியும். அதில் உங்கள் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக வாழ முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் தொழில் முனைவராக மாறணும் அப்படிங்கிறது இதன் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா ஒரு இடத்துல வேலை செஞ்சோம் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது, ரிட்டையர்மெண்ட்டு ஸ்டேஜ். அந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் என்னவாயிரும் அப்படின்னா, நமக்கு என்ன ஆயிரும், மறுபடியும் இன்கம் இல்லாமல் ஜீரோங்கிற கண்டிஷனுக்கு போயிடுவோம். அப்போது இது நாள் வரைக்கும் நம்ம சம்பாரித்த செல்வத்தை மிச்சப்படுத்தி வச்சுருந்தோம்னா அந்த செல்வம் நம்மளை காப்பாற்றும். இல்லைனா நம்ம செல்வமாக நினச்சி வளர்த்த நம்ம குழந்தைகள் நம்மளை காப்பாற்றணும். மறுபடியும் என்ன பண்ணிடுவோம், ஒரு இடத்துல டிபெண்ட் பண்ணி போயிடுவோம். உங்களுக்கான ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்காது. இந்த இடத்துல தான் ஒரு இடம் ஸ்ட்ரகிள் ஆகுது. எங்கே அப்படின்னா, நாம் வளர்த்த அந்த நம்ம பையன் என்ன பண்ணுறாரு, அவர் வளர்ந்து நம்மளை அவருடைய நிழலை தேடக்கூடிய காலத்தில் அவர் என்ன பண்ணிடுவார், அவர் தன்னையோ தன் குடும்பத்தையோ தன் மனைவியோ தன் குழந்தைகளையோ காப்பாற்றுறதுக்கே கஷ்டப்படுவார். ஏன்னா நம்மளோட அட்மாஸ்பியர் அப்படி இருக்குது. அப்போ இவங்களெல்லாம் காப்பாற்ற கஷ்டப்படுறவர் அவர் நம்மளே என்ன பண்ணுவார், நம்ம பேரண்ட்ஸை காப்பாற்றுறது வெளியில் சொல்லலைனாலும் ஒரு சிலருக்கு சுமையாக போயிடுது. சிலர் அதை காரணம் காட்டி என்ன பண்ணுறாங்க, பேரண்ட்ஸை சரியாக கவனிச்சிக்க முடியல. அதனால் ஒவ்வொரு பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், தன் வாழ்நாள் முழுக்க தன் குழந்தைக்காக வாழ்ந்த நீங்கள் வாழ்நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு சுமையாக மாறாமல் என்ன பண்ணணும், நமக்கான எதிர்காலத்தை திட்டமிட்டு அதுக்கான சரியான செயல்பாட்டில் நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னாக்க அது சரியாக அதாவது இங்கே சொல்கிறோம் இல்லைங்களா, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறத நீங்கள் உருவாக்கிட்டிங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க, உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சுமையாக இருக்க மாட்டீங்க, யாருக்கும் சுமையாக இருக்க மாட்டீங்க. அதே நேரத்தில் உங்ககிட்ட நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்மளுடைய பெற்றோர்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் மாதம் குறைஞ்சபட்சம் ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா அவங்களுக்கு வருமானம் வருதுங்கும் போது அதை யாராவது உங்கள் பையனாக இருக்கட்டும், உங்கள் மருமகளாக இருக்கட்டும், இல்லை உங்கள் மருமகனாகட்டும், எந்த தரப்பினரும் என்ன பண்ண மாட்டாங்க, உங்களை எப்படி தாங்குவாங்க. ஏன்னா உங்கள்கிட்டேருந்து என்ன பண்ணுது, வருமானம் இருக்குது. உங்களை எவ்வளோ ஆரோக்கியமாக பார்த்துக்கணும்னு அவங்க இந்த இடத்துல நினைப்பாங்க. உங்களுக்கு உடல்நிலை சரியில்லைனாலும் என்ன பண்ணுவாங்க, உங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்க. ஏன்னா உங்கள்கிட்டேருந்து ஒரு வருமானம் இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தில் பணம் ஒன்று தான் பிரதானம் அப்படிங்கிறதுக்கு நோக்கி தான் எல்லோரும் செயல்படுறாங்க. அவங்க எந்த தொழில் வேலை செஞ்சாலும் சரி, இல்லை எப்படிப்பட்ட ஒரு எம்ப்ளாயாக இருந்தாலும் அதுக்கு பின்னணியாக இருக்குது பணம் ஒன்று தான். அந்த பணத்துக்காக தான் இவ்வளோ போராட்டமும். அப்போது ஒவ்வொருத்தரும் பணத்தை ஒரு பெரிய விஷயமா இல்லாமல் அதை தன் கைக்குள்ளே கொண்டுட்டு வந்துட்டா, தனக்கு பணம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, என்கிட்ட எப்போதும் பணம் இருக்குது அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டால் யாரும் சுமையாக இருக்க மாட்டீங்க. உங்களுக்கான நேரம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதில் நீங்கள் விரும்புகிற மாதிரி உங்கள் வாழ்க்கையை உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், அமைச்சு கொள்ள முடியும். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.